அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஆத்மாங்கிற ஒரு உயிர் இருக்குதுங்க. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா ஜீவனோடு இருக்கிறதா, மரித்து போயிருக்கிறதா, அதுதான் நம்ம இன்னைக்கு சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ஒரு மனுஷன் ஏன் செஞ்ச பாவத்தை திரும்ப திரும்ப செய்யறான், ஏன் செஞ்ச தவற திரும்ப திரும்ப செய்யறான் அப்படின்னா, அவனுடைய ஆத்மா பாவத்துல மரித்து போயிருக்கிறதுனால அவன் செஞ்ச தவற திரும்ப திரும்ப செய்யறாங்க. அப்ப அந்த ஆத்மா எங்க போகும்னு கேட்டா நரகத்துக்கு நேரா போகும். ஒருவனுடைய ஆத்மா ஜீவனோட இருந்தாதான் அது பரலோகத்துக்கு போகும். அப்ப நாம சில விஷயங்கள்ல சில நேரங்கள்ல செஞ்ச பாவத்தையே திரும்ப திரும்ப செய்யறோம் அப்படின்னா நம்முடைய ஆத்மா செத்து போயிருக்கிறது என்ற அர்த்தம். நம்முடைய ஆத்மா உயிரோட இருக்கணும், வாழணும், பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த ஆத்மாவுல ஜீவன் இருக்க வேண்டும். அப்ப ஆத்மாவுக்குள்ள ஜீவன் வர்றதுக்கு என்னங்க செய்யணும்? வெரி சிம்பிள். பைபிள்ல இயேசப்பா ஒரு வார்த்தை சொல்றாரு. யோவான் 5வது அதிகாரம் 40வது வசனம், உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி என்னிடத்திற்கு வருவதற்கு உங்களுக்கு மனமில்லை அப்படிங்கிறது. அப்ப என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்தோம் அப்படின்னா நமக்குள் ஜீவன் உண்டாகுங்க. இயேசப்பா சொல்றாரு யோவான் 14வது அதிகாரத்துல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. பாத்தீங்களா, ஒரு மனுஷனுக்கு ஜீவன் எது தெரியுமா? முதலாவது இயேசு கிறிஸ்து, இரண்டாவது அவருடைய வேத வாக்கியங்கள், அவருடைய வார்த்தைகள். இதை நம்ம கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள நமக்குள்ள ஜீவன் உண்டாகும். இயேசுவை விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகும். அப்ப என்ன செய்ய முடியும்? நம்ம ஈஸியா பாவத்திலிருந்து விடுதலையாக முடியும். உங்க வாழ்க்கையில விடுதலை வேணுமா? உங்க வாழ்க்கையில ஜீவன் வேண்டுமா? இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கைக்குள்ள இன்வைட் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் ஆத்மா விடுதலையாகும். நீங்க திரும்பவும் ஜீவனோடு இருப்பீங்க. நீங்க பரலோகத்திலே இயேசுவை முகமுகமாய் சந்திப்பீங்க. என்னை அல்லாமல், கிறிஸ்து அல்லாமல் ஜீவன் ஒருவருக்குள்ளும் வராது. கிறிஸ்துவே ஜீவன். அவர் நீங்க விசுவாசிங்க. உங்க ஆத்மா ஜீவனோடு நீடி ஆயுளோடு ஜீவிக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திரும்பவும் வேற ஒரு வீடியோ மூலமா சந்திக்கலாம். ஆமென். ஆமென்.